ஹே போக்கி ஃபேன்ஸ், நாங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் ஹரைசன்ஸுடைய மெகா வோல்டேஜுடைய முதல் 2 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் முதல் எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் எபிசோடில் மெகா எவல்யூஷன் கிம்மிக்கு, 2வது எபிசோடில் டெராஸ்ட்ரியல் கிம்மிக்கு. செமங்க உண்மையிலேயே. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோஸ் வந்து ஒரு வருஷம் கழித்து அவங்களுடைய பயணத்துக்கு அவங்க பயணம் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ராயுடைய அந்த ஒரு நடவடிக்கையிலேருந்து தான் காட்டுறாங்க. நம்ம ராய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டில் வந்து ஒரு போக்கிமானை தேடி போகிற மாதிரியும், அதுக்கு நம்ம பிகாச்சு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அப்படி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போது நம்ம டாட் சொல்கிறாங்க, நீ இருக்கிற காட்டில் ஒன்று தவிர நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டாட்டை தான் முதல்ல ஃபேஸ் ரிவீல் காட்டியிருக்காங்க இந்த சீசனை பொறுத்தளவில். ஸோ நம்ம டாட் வந்து ஏர்ஷிப்பில் இல்லை, இப்போ அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க. அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ அப்போது ஒரு போக்கிமானுடைய கால் தடம் வந்து நம்ம ராய்க்கு தெரிய வருது. ராயும் வந்து தன்னுடைய க்ளொக்கரார்கிட்ட சொல்லிட்டே வராரு, எனக்கு வந்து அட்வென்ச்சர்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுவும் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வருது. ஸோ அந்த கால் தடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வேரியம் புகை, அந்த ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அந்த போக்கிமானை அஃபெக்ட் பண்ணியிருக்கணும். ரெக்வேரியம்னா என்னன்னு தெரியும், அது என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய ஒரு கல்லிலேருந்து வரக்கூடியது. ஸோ அந்த இது இந்த போக்கிமான் மேலே இருக்குது. அதை நம்ம டிஃபீட் பண்ணி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த போக்கிமானையும் பார்க்குறாங்க. அந்த கால் தடங்களை நம்ம ராய் வந்து பின்தொடர்ந்து போகும்போது ஸ்லாக்கிங் அப்படிங்கிற ஒரு நார்மல் டைப் போக்கிமான் இருக்கிறத அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ அதை வந்து தன்னுடைய போக்கி டெக்ஸில் பார்க்கும்போது பின்னாடி இருந்து உரைட் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் ட்ரெயினர் வந்து வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹே ராய், நான் உனக்கு முன்னாடியே பிளாக் ரெக்வாஸை நான் தான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சேனல் பண்ணுறாரு. ராய் வந்து இவன் வேற வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாரு. அண்ட் உரைடும் நம்மளுடைய ராயும் வந்து பேசிக்கிட்டே வராங்க. ஸோ அது வந்து நம்ம கேப்டன் பிகாச்சுவுக்கு கொஞ்சம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. கொஞ்சம் அமைதியாக வாங்கலேண்டா, போக்கிமான் பேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து அந்த கிலோ வாட்டர் போக்கிமான் இருக்குல்ல, நம்ம ராயோடைய கிலோ வாட்டர் போக்கிமான், அது வந்து அந்த சால்கிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய சாபல் போக்கிமான் அது தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டுருது. ஸோ அப்போது நம்மளுடைய கேப்டன் பிகாச்சு போய் குயிக் அட்டாக் பண்ணுறது. ஸோ குயிக் அட்டாக் பண்ணும்போது அது கொஞ்சம் குழம்பிடுது. அதுக்கடுத்து நம்ம க்ரொக்கோவெல் போக்கிமானை அதை அட்டாக் பண்ணுது. பட் அந்த க்ரொக்கோவெல் போக்கிமானை மேலே தூக்கி போட்டு தன்னுடைய கைகளால் அடிக்கலான்னு வரும்போது கிலோ வாட்டர் போக்கிமான் இருக்குல்ல, ஸோ அது வந்து அதை வந்து காப்பாற்றிடுது. மேலே அது பறந்துக்கிட்டே இருக்கும்போது இது எலக்ட்ரோ பாலும் அது ஃப்ளேம் த்ரோயினும் யூஸ் பண்ணுது. பட் இருந்தாலுமே அந்த சால்கிங் போக்கிமானை ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா அதில் வந்து ரெக்வேரியம் இருக்குது, அதோடைய எஃபெக்ட் அதில் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து சாபிள் போக்கிமான் வந்து உரைட் போக்கிமான் அது வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அப்போவுமே அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அந்த மாதிரியே தெரில. நம்ம ராய்க்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்வேரியமுடைய எஃபெக்ட் வந்து அந்த போக்கிமான் மேலே இருக்குது. அப்போ தான் ஒரே கேரக்டர் வந்து சொல்கிறாரு, ஹே ராய், அதை யூஸ் பண்ண நேரம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு லுக்காரியோ, சைனி லுக்காரியோ எடுத்துறாரு. எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு லுக்காரியோ அதை எப்படி பிடிச்சாலும் நமக்கு அதை காட்டல. பட் இருந்தாலும் இவர்கிட்ட இப்போதைக்கு சைனி லுக்காரியோ மெகா எவல்யூஷனோடு இருக்குது. அண்ட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தன்னுடைய லுக்காரியோ, அந்த ஷைனி லுக்காரியோவை மெகா எவல்யூஷன் ஸ்டோனு யூஸ் பண்ணி மெகா எவல்யூஷனாக உருமாற வச்சுருந்தாரு. செமங்க, உண்மையிலேயே எனக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது இந்த சீனை பார்க்கும்போது. நீயாடா இது ராய் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதை வந்து அந்த 1 இயர் கேப்பில் தான் கேலசிஜினில் போய் பிடிச்சாரு அப்படிங்கிறனால இதை லேட்டராக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது இப்போதைக்கு மெகா எவல்யூஷன் ஆகிட்டு ஷைனி லுக்காரியோ. அண்ட் தென் உரைட் கேரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவருடைய சாபிள் போக்கிமான் அதுவுமே மெகா எவல்யூஷன். இந்த 2 மெகா எவல்யூஷன் போக்கிமான், கேப்டன் பிகாச்சு அண்ட் மற்ற போக்கிமான் 2 போக்கிமான் எல்லாமே சேர்ந்து சால்கிங் போக்கிமானை பேட்டில் பண்ணுது. ஸோ இந்த 2 மெகா எவல்யூஷன் போக்கிமானுக்கு எதிராக வந்து அந்த ஸ்லாக்கிங் போக்கிமான் வந்து ஒரு ஹைப்பர் பீம் யூஸ் பண்ணுது. அந்த ஹைப்பர் பீம் யூஸ் பண்ணும்போது அந்த எதிரில் உள்ள அந்த மரங்கள் செடிகள் எல்லாம் எவ்வளோ தூரம் ஹைப்பர் பீமை யூஸ் பண்ணுதோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க உள்ள எந்த ஒரு பொருட்களும் மரங்களுமே தங்கு தடை இல்லாமல் அழிஞ்சிடுது. ஸோ இதை பார்த்து நம்ம 2 பேரும் ரொம்பவே ஆச்சரியமும் கோபமும் படுறாங்க. ஸோ தன்னுடைய லுக்காரியை பயன்படுத்தி ஒரு ஃபைட்டிங் அட்டாக்கை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது சபுள் போக்கிமான் ஒரு சைக்கிக் போக்கிமான்ங்கிறதுனால சைக்கிக் அட்டாக் யூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து இன்டெலிஜென்ட் மூவான போக்கிமான் ஒரு குயிக் அட்டாக் யூஸ் பண்ணி அந்த ஸ்லாக்கிங் போக்கிமானை வளர்த்திடுது. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தது. ஸோ அப்போது அந்த ரெக்வரியோட எஃபெக்ட் அந்த போக்கிமான் மேலே போயிட்டு ஸோ அந்த ஹைப்பர் பீம் யூஸ் பண்ணுறதை பார்த்து
நம்மளுடைய டாட் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஒரு நார்மல் டைப் போக்கிமானால் இந்த எஃபெக்ட் வந்தால் இவ்வளோ போக்கிமான் பவர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தன்னோட ராய் வந்து டாட் கிட்ட சொல்கிற மாதிரி தான் அந்த சீன் இருக்குது. அண்ட் டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய அம்மா வீட்டில் இருக்காங்க. ஸோ அதையும் வந்து லேசாக காட்டியிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து டக்குன்னு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ராய்கிட்ட வந்து ஒரு கேரக்டர் வந்து இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து நம்ம நண்பர்களாக இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக சொல்லுவார். அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க அந்த காட்டில் வந்து அவர் கூட தான் தூங்கியிருப்பார். சாப்பிட்டு நல்லா தூங்கியிருப்பார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உரைட் மட்டும்தான் இருப்பார், ராய் இருக்க மாட்டார். அது ஏன் இருக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் அவரை விட்டுட்டு அங்கிட்டு போயிடுவார். தன்னுடைய ராய் வந்து தனியாக ஒரு பயணத்தை நோக்கி போயிடுவார். நான் அடுத்து வந்து கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய லீக்கோ இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுடைய அந்த ஆரஞ்சு கேண்டோ ரீஜனில் உள்ள அந்த அகாடமியை வந்து காட்டியிருக்காங்க. ஆனியும் வந்து காட்டியிருக்காங்க. அவங்களோட போக்கிமான் எவால்யூஷன் ஆகிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய லீக்கோவுக்கு வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது நம்மளுடைய அந்த மியாஸ் கார்டர் போக்கிமான் இருக்குல்ல லீக்கோவோடது, அந்த போக்கிமானை வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது நம்ம லீக்கோவை வந்து கூப்பிட்ற மாதிரி ரொம்பவே போர் அடிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ அப்போ தான் நம்ம லீக்கோவுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. லீக்கோன்னா யார், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனக்கே ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ரீஜனில் உள்ள ஸ்டார்டர் போக்கிமானையும் செகண்ட் எவால்யூஷனாக காட்டியிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா லெஜென்சியோடைய போக்கிமான் ஸ்டார்டரையுமே காட்டியிருப்பாங்க. எல்லா போக்கிமான் ரீஜன்ஸில் உள்ள எக்ஸ்பெக்ட் அந்த கேலா ரீஜனுடைய போக்கிமான்ஸை தவிர ஸோ எல்லாமே காட்டியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன் வந்து பேட்டில் பண்ணுற மாதிரியும் அந்த அடுத்த கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து ஆன் கிட்ட சொல்லுவாங்க தன்னுடைய டெராபகஸ் போக்கிமான் தன்னுடைய பாலை விட்டு வெளியே வர முடியலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்கூலில் சாப்பாடு நேரத்தில் நம்ம லீக்கோக்கு பக்கத்தில் உள்ள 2 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னிலுடைய இன்டர்வியூ வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்பின்னில் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர்ஸ் டீமுடைய சிஓவாக மாறியிருப்பார். ஸோ அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ரைசிங் வால் டேக்கிள்ஸ்னால தான் அந்த என்விரான்மெண்ட் பாதிக்கப்பட்டது, அவங்க தான் ரெக்வயரியம் போய் இந்த மாதிரி தேவையில்லாமல் நோண்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நம்ம லீக்கவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டும் கேட்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ போது ஆன் வந்து நீங்கள் என்னென்ன தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜூனியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போக நம்மளுடைய லீக்கை வந்து ஆனை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லீக்கை வந்து அந்த அகாடமி மாடியில் வந்து சாஞ்சிக்கிட்டு பழைய நினைவுகளெல்லாம் அப்படி நினச்சி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராய்கிட்ட இருக்கும்போது அவங்க ஒரு பயணம் போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பயணம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அவர் ஏர்ஷிப்பில் ஒரு பலமான காற்றடிக்கும். ஸோ அப்போது அந்த காற்றுல வந்து பிக்கச்சுவை மட்டும் இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரெடியும் சார்ல்ஸும் கீழே விழுந்துருவாங்க. சாக மாட்டாங்க, கீழே விழுந்துருவாங்க. அதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ராய் என்ட்ரி அந்த ராய் என்ட்ரி வரும்போது லீக்கை கொடுத்த ரியாக்ஷனை நீங்களே பாருங்களேன்.